ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா அவங்க டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க மாறன் கிட்ட. அப்போ அந்த பேப்பர் ராமச்சந்திரன் கிட்ட மாட்டிக்கிடுது. அதாவது அவங்க கடையில் இருந்து சில டாக்குமெண்ட் எல்லாம் கையெழுத்து வாங்குறதுக்காக வரும்போது இந்த பேப்பர் பறந்து போய் விழவும் அந்த பேப்பரோட எல்லாம் ஒன்று சேர்ந்துருது. இதனால என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. ராமச்சந்திரன் அதை படித்து பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டுதாங்க. அதாவது கண்மணி ராகவ் தான் விவாகரத்து பண்ண போகிறதா அவங்க நினச்சிக்கிட்டுதாங்க. இதை கேட்டுட்டு வீராவும் மாறனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இது என்னது புது குழப்பமாக இருந்துட்டு இருக்குது. சொல்ல போனாக்கி நம்ம 2 பேரும் விவாகரத்து பண்ணுறதுக்காக தானே எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் மாமா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு வீராவும் மாறனும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கும் போது ராமச்சந்திரன் மட்டும் கொஞ்சம் கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்மணி கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சுது, உடம்பு ஏதாவது சரியில்லை அப்படிங்கும்போது, இல்லைம்மா என்ன இருந்தாலும் சரி குடும்பத்தில் எல்லாருமே என்கிட்ட நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கண்மணிக்கு ராகுவுக்கு ஒன்றும் புரியலை. அப்போ கண்மணி கேட்குறாங்க, யார் மாமா அவங்ககிட்ட நடிச்சிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் அப்போ வீராவுக்கும் மாறனுக்கும் தெரிஞ்சிருது. மாமா இந்த பேப்பரை வச்சு தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. கண்மணி ராகுவு தான் டைவர்ஸ் பண்ண போகிறதா நினச்சி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்க போதோ ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு வீரா மாறனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது மாறனும் சொல்கிறாங்க, ஐயோ இப்போ என்ன குழப்பலாம் வரப்போதோ தெரியலையே, ஒன்றால் இதுக்கு எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான் அப்படிங்கும்போது நீ மட்டும் ஒழுங்காக அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தேன்னா இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு வீரா மாறனை போட்டு திட்டிட்டு இருக்கவும் அப்போ கண்மணியும் ராகவும் அவங்க ராமச்சந்திரன் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு மாமா அப்படிங்கும்போது கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் போகிறாங்க. அப்போ கண்மணி ராகவட்ட கேட்குறாங்க, மாமா எதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அவர் எங்கே போகிறாருன்னு கேட்கும்போது எனக்கும் ஒன்றும் புரியலை, நானும் உங்களோட தானே இருக்கிறேன் அப்படின்னு ராகவும் சொல்கிறாங்க. அப்போ கார்த்தியும் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே என்னெல்லாம் நடக்க போதே தெரியல அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்து கண்மணி கிட்ட கொடுக்குறாங்க. இதை பாரு அப்படின்னு சொல்லவும் கண்மணி அதை பார்த்து படிச்சு பார்க்குறாங்க. படிச்சு பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, இது புது குழப்பமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து அதிர்ச்சி அடையும் போது அப்போ ராகவ் அது என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்ததுமே ராகவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கண்மணி ஒரு குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. இது என்னது புது குழப்பமா இருந்துட்டு இருக்கு, இது யாரோடைய வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்மணி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ராமச்சந்திரன் சொல்றாங்க, கண்மணி ராகவ் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாவே இல்லை, சந்தோஷமா இருக்கிற மாதிரிக்கு நீங்கள் நடிச்சிட்டு இருந்திருக்கிறீங்க. ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கிறீங்க? சொல்லப்போனால் உங்கள் 2 பேரையும் நான் தான் வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துட்டு இருக்குது. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லவும் அப்போ கண்மணி அப்படியே பார்க்குறாங்க வீராவையும் மாறனையும். அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருது, ஓஹோ இவங்க தான் டைவர்ஸ் பண்ண போகிறாங்களா, அப்போ இவங்க தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இது மாமா கையில் இந்த பேப்பர் கிடச்சிருக்குது, மாமா நாங்கள் தான் விவாகரத்து பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அவர் தப்பாக புரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு கண்மணிக்கு புரிஞ்சிருது. வீராவும் மொழின்னு முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க. அப்போ கண்மணிக்கு உண்மை தெரிஞ்சிருது, இது எல்லாமே இவங்க 2 பண்ண வேலை தானா, இவங்க பண்ணின குழப்பத்தை தான் மாமா இப்போ நாங்கள் 2 பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ இதை வச்சு ஏதாவது ஒரு திட்டத்தை போடணுமே அப்படின்னு கண்மணி நினைக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, ஏன்பா நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் தானே இந்த குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும். நான் சொல்கிறத கேளுங்க, உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் பேசி தீர்த்துக்கலாம், ஆனால் அதுக்காக நீங்கள் இந்த அளவுக்குலாம் முடிவுக்கு போகாதீங்க அப்படின்னு ராமச்சந்திரன் ராகவ்கிட்டையும் கண்மணிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கண்மணி ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, மாமா இதை பற்றிலாம் உங்கள் பையனுக்கு ஒன்றுமே தெரியாது, சொல்லப்போனால் இதுக்கும் உங்கள் பையனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இது எல்லாமே நான் பண்ணினது தான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வீரா முடிச்சிருந்து பார்க்குறாங்க. அப்போ மாறனும் பார்க்குறாங்க, இது என்னது அண்ணி புதுசாக ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பார்க்கும்போது அப்போ வீராவும் ஒன்றும் புரியலை, இது என்னது கண்மணி அவள் தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற மாதிரிக்கு மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா, இவ என்ன திட்டத்தை போட்டுட்டு இருக்காளோ தெரியல அப்படின்னு வீராவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் வீரா கிட்ட கேட்குறாங்க, இது என்னது உங்கள் அக்கா இப்படி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கலட்டி விட்டுட்டு இருக்கிறாங்களே, இப்போ என்னத்தை பண்ண போகிறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வீராவுக்கும் ஒன்றும் புரியல, கண்மணி ஏதோ இது ஒரு திட்டத்தை போட்டுட்டா போலுக்கு, இப்போ மாமா கிட்ட என்ன சொல்ல போகிறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் கண்மணி கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, அப்போ நீ தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறியா, அப்போ ராகவ
வந்து நீ தான் விவாகரத்து பண்றதுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறியா, அப்ப குடும்பத்துல வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து கேட்கவும், அப்ப கண்மணி அதுக்கு பதில் சொல்றதுக்காக வராங்க. இப்படிதான் இந்த ப்ரோமோ எடுத்துட்டு போறாங்க. கண்மணி வந்து அடுத்ததா இந்த நோட்டீஸை வச்சு என்ன ட்ராமா போட போறாங்க, அதாவது அவங்க எதுக்காக வந்து ராகவுக்கு விவாகரத்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு ராமச்சந்திரன் கிட்ட என்னது ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.